ஏமாளி டு கோமாளி. முதலில் ஏமாளி யார்? எளிதில் நம்பி ஏமாறுபவர். அவர் தீயவர் இல்லை, ஆனால் அளவுக்கு மீறிய நம்பிக்கை அவரையே அவருக்கு எதிரியாக்குகிறது. அடுத்தது கோமாளி யார்? சுற்றியுள்ளவர்களுக்கு சிரிப்பை தருபவர், மகிழ்ச்சியை பரப்புவர், ஆனால் அளவை கடந்த நகைச்சுவை மரியாதையை குறைத்து போடும். சிரிக்க வைப்பது ஒரு கலை, சுயமரியாதையை காப்பது ஒரு பொறுப்பு. இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இருவரும் சிரிப்பின் மையம்தான், ஆனால் வித்தியாசம். ஏமாளி தன்னை அறியாமல் சிரிப்புக்குரியவனாகிறான், கோமாளி தன்னை அறிந்து சிரிப்பை உருவாக்குகிறான். அப்படி என்றால் நாம் யாராக வேண்டும்? ஏமாளியாகவும் இல்லாமல் கோமாளியாகவும் இல்லாமல் அறிவுடன் நம்பிக்கை, அளவுடன் மகிழ்ச்சி, சமநிலையுடன் வாழ்க்கை, அதுவே நம் அடையாளம். இந்த ஆழமான சிந்தனை அனுபவத்தின் ஒளியாக மாற்ற வருகிறார் இன்றைய சிறப்பு ஆளுமை. சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் சன்மார்க்கங்களும் சப்த தீர்த்தங்களும் அஷ்ட யோகங்களும் நவ யாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே என்ற பெருமைக்குரிய பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ், எம்ஏ ஆங்கிலம், 33 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் கல்வி சேவையில் ஒளிர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை. அவரின் வாழ்க்கை பல்திறன்களின் ஒரு சங்கீதம். கோலம் கலை உயிர் பெடுக்கும் இடம், சமையல் அன்பு சுவையாய் மாறும் தருணம், பாடல் உள்ளத்தின் மொழி, கீபோர்டு இசையின் இதயம், யோகா உடல் மற்றும் மனம் இணையும் பாதை. தற்போது எம்எஸ்சி யோகா பயிலும் உற்சாகத்துடன் கற்றல் என்றால் முடிவில்லை என்பதை உணர்த்தி வருகிறார். மேடைகளில் அவரது தடங்கள்: கலைஞர் டிவியில் வா தமிழா வா பங்கேற்பாளர், பட்டிமன்றம் சிந்தனையின் செல்வி, அரட்டையரங்கம் உரையாடல் வல்லுநர், சிவராத்திரி விழா பக்தியின் குரல், ஆன்மீக முதல் கலை வரை, கல்வி முதல் நவீன உலகம் வரை அவரின் பயணம் முழுமையின் சின்னம். இன்று நாம் கேட்க இருப்பது ஒரு உரை அல்ல, அது அனுபவம் பேசும் ஒளி. தமிழின் தாளமிடம் அதிர்வு, உள்ளத்தை மாற்றும் உண்மை. இந்த அரிய தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் இன்றைய சிறப்பு ஆளுமை கோமதி அம்மா அவர்களை உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் வரவேற்கிறேன். மேம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க சார். நற்புலரி குடும்ப உறவினர் அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். தமிழே தலை நிமிர்ந்து தலையாட்டி ரசிக்குமாறு எனக்கு ஒரு நல்ல முகவுரை கொடுத்த அருணகிரி சாருக்கு ஒரு தமிழால் துவக்கப்பட்ட கோர்க்கப்பட்ட பூங்கொத்தினை அளிக்கிறேன் என் பேச்சின் மூலமாக. ரொம்ப நன்றிங்க சார். என்னுடைய இன்றைய தலைப்பு ஏமாளி டு கோமாளி. நம் வாழ்க்கை என்பதே எதிரும் புதிருமான இரண்டு விஷயங்களை கொண்டதுதான். இனிப்பும் கசப்பும், நன்மையும் தீமையும், நல்லதும் கெட்டதும், பழமையும் புதுமையும், தர்மமும் அதர்மமும், நன்றும் தீதும், இன்பமும் துன்பமும். இதில் இன்பமும் துன்பமுமே அனைத்தை விட அதிகம் நம்மால் பேசப்படும், இல்லையா? இந்த இன்பமும் துன்பமும் என்ற இரண்டில் எது வேண்டும் என்று கேட்டால் நாம் எதை தேர்வு செய்வோம்? இல்ல நீங்க எதை தேர்வு செய்வீர்கள்? இந்த பாடல் போல நான் பாட போறது ஒரே பாடல், அதே வரிகள் தான். ஆனா 2 விதமான டியூன், 2 விதமான இசையமைப்பாளர்கள், சந்திரபோஸ் அண்ட் தீனா. முதல்ல நம்ம பாடுற டியூன் நம்ம ரொம்ப சோகமா கொஞ்சம் துன்பங்கள் அனுபவிச்சு இருக்கும்போது ரொம்ப அமைதியா இருப்போம் இல்லையா? அப்போ பாடுற ஒரு அமைதியான அதே வரிகள் தான் எஸ்பிபி சாரும் சித்ராமாவும் பாடியிருப்பாங்க. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களின் பாதையில் முட்களும் இருக்கும், பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ், நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். இதே லைன்ஸ் தான், டியூன் மட்டும் வேற. நாம இன்பமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரவாரமா அதிரடியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தினா டியூன் போட்டிருப்பாரு. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், வாழ்க்கையின் தோட்டத்தில் பூக்களும் சிரிக்கும், பூக்களும் அறியாமல் முட்களும் இருக்கும், பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ், பூவா முள்ளா உங்கள் சாய்ஸ், புன்னகையோ கண்ணீரோ உங்கள் சாய்ஸ், நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ்.
இந்த பாட்டுல வந்து நமக்கு 2 டியூன் மாதிரி தாங்க. நம்ம வாழ்க்கையும் இன்பமும் துன்பமும் மாறி 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 நம்மள அப்படியே தூக்கி ஐஸ் கட்டியில போடுது, அப்படியே தூக்கி ஹாட் வாட்டர்ல போடுது. அதுல இன்பம் நம்ம வாழ்க்கையில எப்போல்லாம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய முன்னேற்றம் முதல்ல. அது வந்து கல்வியா இருக்கலாம், பண நிலைப்பாடா இருக்கலாம், புகழா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், பிள்ளைகளோட உயர்வு எதுவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு. துன்பம் எப்பெல்லாம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய செயல்பாடுல பின்னடைவு. படிக்கணும்னு நினைப்போம், சரியா படிக்க முடியாது. நாம ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்போம், இன்னொரு வேலை நம்மள வந்தடையும். அந்த மாதிரி கல்வி, பண நிலைப்பாடு, புகழ், நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம பிள்ளை இப்படிலாம் இருக்கணும்னு நினைப்போம், வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதோட இல்லாம நம்ம உறவுகளால், நண்பர்களால், நம் சமூகத்தால் ஏமாற்றப்படும் போது அதுதான் உலகிலேயே கொடுமையான துன்பமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்ற துன்பம்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்ம உறவுகள், முக்கியமா நம்ம உறவுகள் தான். அடுத்து நண்பர்கள், நம் சமூகம், இது நம்மள ஏமாத்தும் போது வர்ற துன்பம் இருக்கே, ரொம்ப சொல்லவே முடியாது. துரோகமே துன்பம். அதுல நம்பிக்கை துரோகம் வேற சில பேர் பண்றாங்க பாருங்க. அது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி இருக்கு. இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஏமாளி பலர், பலர் கண்களுக்கு கோமாளியா தெரிய கை கொட்டி அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, நம்மை சுத்தி இருக்கிறவங்க. இதை நம்மள பல பேர் தினம் தினம் கூட அனுபவிப்போம்னு நினைக்கிறேன். சாதாரணமாவே நாம வந்து பலரால ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். தினசரி வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோம். நாம எவ்வளவோ ஜாக்கிரதையா இருக்கோம். இனி இவங்கள்ட்ட நம்ம ஏமாறக்கூடாதுன்னு இருந்தா கூட சில சமயங்கள்ல மிக மிக திறமையாக காய்களை நகர்த்துவாங்க கொஞ்சம் பேர். அவங்களால ஏமாற்றப்படுவோங்கிறதே நமக்கு தெரியாமலே ஏமாறுறது தான் நம்மள ரொம்ப பேர் இல்லைங்களா? அதுதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம யார் யார் வாழ்க்கையில ஏமாற்றப்படுவோம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு லேடிஸ். நாம பெரும்பாலும் பெண்கள் தான் பாசத்தாலங்க. வேற எதால கூட பெண்களை ஏமாத்த முடியாது. அப்படியே ஸ்டெடியா இருப்பாங்க. எதுலன்னா பெண்கள் பாசத்துல தான் பெரிதும் ஏமாற்றப்படுவாங்க. குளங்கள்ல பாசம் இருக்குங்க. அது என்ன பண்ணும்? நம்மள கால வழுக்கி விட்டு உள்ள கொண்டு போயிடும். அதே மாதிரி தான் குடும்ப உறவுகள்ல இருக்க பாசத்துல நம்ம வாழ்க்கையில அதல பாதாளத்துக்கு போயிருவோம். அதுவும் மென்மையான உணர்வுகளோட தொகுப்பாகிய பெண்கள் நாம இருக்கமே, நிலகுலைஞ்சு போயிடுவோம் அதுல. சிறு வயதுல பெண் பிள்ளையை எப்படி பெற்றோர் ஏமாத்துவாங்கன்னா, அந்த படிப்பு விஷயத்துல ஆண் பிள்ளையை கூட அவ்வளோ ஏமாளி ஆக்க மாட்டாங்க, பெண் பிள்ளையை ஆக்கிடுவாங்க. ஆண் பிள்ளையை மெட்ரிக்ல படிக்க வைப்பாங்க, சிபிஎஸ்சில படிக்க வைப்பாங்க. ஆனா பெண் பிள்ளைகளுக்கு படிப்பே வேணாம்னு நினைச்ச ஒரு காலம் போய் இப்ப போனா போது, பணம் கட்டாத ஸ்கூல்ல கூட அது படிக்கட்டும், ரொம்ப பணம் செலவாகிற படிப்பு வேண்டாம், சாதாரணமா படிப்பு, இப்படிலாம் அடுப்பூதும் பெண் தானேங்கிற பாகுபாட்டுல கல்வியை நமக்கு காட்டாம பெண் பிள்ளைய நிறைய பெற்றோர் ஏமாத்துறாங்க. சரி, அது முடியுது ஒரு சாப்டர். அடுத்த சாப்டர், திருமணம் முடிந்து நமது கணவன் நம்ம எப்படியெல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்க போறான். எக்கச்சக்க கலர்ஃபுல்லான கனவு இருக்கும். பெண்களுக்கு காலேஜ் படிக்கும் போதே அந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு வர்றவங்க இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்க இப்படி நம்மளை வச்சுட்டுருவாங்க அப்படின்னு நம்ம உணர்வுகளை பங்கெடுத்து நம்மளை உயர்த்துவார்கள் அப்படின்னு நம்பி புகுந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கும் பெண் தாங்க திறமையான மிக மிக சரியான ஏமாளி. இந்த புகுந்த வீடு பிறந்த வீடுங்கிற பிரச்சனை ஏன் தான் பெண்ணுக்கு மட்டும் விதிக்கப்பட்டிருக்க விதின்னு எனக்கு புரியவே இல்லை. ஆணுக்கும் வச்சிருக்கலாம்ல. அதே வீடுதான், அதே ஊர் தான், அதே சொந்த பந்தம் தான். பெண் மட்டும்தான் தன் பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவினர், தோழி, சில சமயம் பார்த்து வந்த வேலை, தனது தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், பெருமை, சுயமான முற்போக்கு சிந்தனை, செயல்பாடு, இது எல்லாத்தையும் விட்டுறணும், டோட்டலா விட்டுறணும். இதெல்லாம் புதிய சூழல், அதாவது புகுந்த வீடுங்கிற புதிய சூழல்ல தன் கணவனோடு குடும்பம் நடத்த ஒரு பெண் வருகை. ஆதிகால பழக்கம்னு எனக்கு புரியல. வந்ததுக்கு அப்புறம் பெண் மதிக்கப்படுறாளோ என்னமோ, நல்ல மிதிக்கப்படுறா. கால் மேல கால் போட்டுட்டு உட்காராத, இது உன் மாமனாருக்கு பிடிக்காது. நான் கால் போட்டுட்டு கால் உட்கார்றது மாமனாருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்றது? சமையல் உங்காத்து பாணியில சமைச்சிடாத, எங்காத்து பாணியில சமைச்சிரு. அத மாதிரி கொழுந்தனாருக்கு இது பிடிக்காது. சில சமயம் நம்மகிட்ட சில பழக்கம் நம்மள அறியாம சின்ன பிள்ளையில இருந்து இருக்கும். அந்த அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நம்ம பழக்கத்தை எப்படிங்க விட முடியும்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வரதட்சணைங்கிற அன்பளிப்பையும் கொடுத்துட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரால தன்னைத்தானே ஏமாளியா ஏமாத்திக்கிட்டு, புகுந்த வீட்டுல ஏமாளிக்கு ஆக்கப்படுற பெண்கள், அவங்க வீட்டு உறவுகள் வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க அம்மா அப்பா அண்ணெல்லாம் அந்த சீர் வைக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போதெல்லாம் அப்படியே அந்த சுச்சுவேஷன்ல புன்னகையோட ஒரு ஆட்டிடியூட் காட்டுவா பாருங்க. அந்த பெண் ஏமாளி கோமாளிக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம புகுந்த வீட்டையும் அவங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளை இங்க வந்து சரியா நடத்தப்படலைங்கிறது பிறந்த வீட்டுக்கு தெரியக்கூடாது, அவங்க வருத்தப்படுவாங்க, இப்படிலாம் நினைச்சு ஒரு
சிவாஜி ரேஞ்சுக்கு நடிப்பாங்க பாருங்க, அதுக்கு ஆஸ்கார் அவார்டு 2 கூட கொடுக்கலாம், 3 கூட கொடுக்கலாம். இதெல்லாம் சரி, நம்ம மற்றவங்களுக்காக அந்த வீட்டுக்கு போகல இல்லையா. நம்ம வந்து நமக்கு வந்து மாமனார் மாமியார் கொழுந்தனார் நாத்தனார்லாம் 2ஆம் பட்சம் தான். பட்சம் யாரு? நம்ம கணவன். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சாயறதுக்கு தோள் கொடுத்து அப்படியே கை கோத்துட்டு ஒரு பீச் வாக் ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வருவோம் இல்லையா. புருஷனோட இப்படிலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம மனசு நல்லா அழகாக நம்ம மனசை வந்து அவர் பார்த்து மனசை கூட படித்து நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுப்பாரு, நல்ல இடத்த கொடுப்பாருன்னு வருவோம். ஆனால் எங்கள் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன், இந்த பாட்டு மாதிரி தான் இருக்கும். இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, மனமுடித்தவரின் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி, இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம், மயங்குது எதிர்காலம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. எல்லாம் கனவா போச்சுங்களா, என்னென்னமோ நினச்சிட்டு வந்தோமா, எல்லாம் கனவா போயிட்டு அங்கே சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியுங்களா. எங்கள் அம்மா அப்பாவை நல்லா அனுசரிச்சுக்கோ, எதுவும் கோவப்படாத, அவங்கள ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, தம்பி தங்கையெல்லாம் உன் தம்பி தங்கச்சி மாதிரி நீ பார்த்துக்கணும், இப்படி தான் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சொல்லுவாங்க. நல்ல அட்வைஸ் தான். எனக்கு சேவை செய்ய தான் நீ பிறந்திருக்க, அதை மறந்துடாத, நீ வந்து எனக்கு உரியவள், எனக்கான வேலையெல்லாம் பார்த்து என்னை பற்றி மட்டும்தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கணும், எனக்கு வடை பிடிக்கும் அடை பிடிக்கும், இதெல்லாம் நீ செஞ்சு கொடு அப்படின்னு நம்மளை 4 பக்கமும் அடிப்பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அடிப்பாரு, எப்படின்னே தெரியாது. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த புது சூழல், நம்மளுடைய அம்மானா எப்படியோ நம்மளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க பொண்ணை. இங்க எப்படிங்கிற அந்த தெரியாத ஒரு புது சூழலை எப்படி கையாளுறதுன்னு அந்த பொண்ணு கையாளுறதுக்குள்ளேயே டீசர் முடிஞ்சு மெயின் பிக்சரோட இன்டர்மிஷனே வந்துடும். அந்த பொண்ணுக்கு அப்பதான் புரியும் இந்த வீட்டுல நம்ம இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணை பழி வாங்கணும்னா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டா போதும், அவ கனவுல வெந்நீரை ஊத்தி நல்லா ஏமாத்தி அவளை திங்கிங்கே இல்லாத ரோபாட் ஆக்கிடலாம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா. நிறைய இடத்துல நடக்குது, சில இடத்துல நல்ல விஷயங்களும் நடக்குது. நம்ம வந்து மெஜாரிட்டியை தானே எடுத்துக்கணும் இல்லையா. கணவனோட குடும்பத்தை அந்த பொண்ணு பாத்துக்கணும்னு சொல்றாங்க, அதுல தப்பே இல்லை. ஆனா அந்த பொண்ணோட பெற்றோரை உடன்பிறப்பெல்லாம் யாரு பாப்பா, அதுதான் எனக்கு ரொம்ப புரியல இல்லையா. அந்த கடமையும் உரிமையும் பெண்ணுக்கு இருக்குல்ல, அம்மா அப்பாவை தம்பி தங்கச்சி எல்லாம் பாத்துக்கிற அந்த உரிமையும் கடமையும் பொண்ணுக்கும் இருக்குல்ல. கேட்டா இந்த சமுதாயம் என்ன சொல்லிடும், சம்பிரதாயம், அதை நீ மீறக்கூடாது. இப்ப நம்ம ஹெல்த் கார்டுல கூட பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை போட முடியல, ஆஃப்டர் மேரேஜ் இந்த வீட்டுல இருக்கவங்களதான் போட வேண்டியிருக்கு. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம ரொம்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம் இல்லையா. இப்படி காலங்காலமா நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து பெண் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தா 3 வழிதான் இருக்கு. வழி, நம்ம எனக்கே பிடிக்காது அந்த வழி, ரித்தன்யா மாதிரி போய் சேர வேண்டியதுதான், போராட முடியாம இருக்கிற கோழை, அது வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னா, இதுதான் என்னோட கொள்கை, நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க வந்து என்ன சொன்னாலும் நான் செய்யறத கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா பெரிய சண்டைக்காரியோட சீஃபே நம்ம தான் அந்த வீட்டுல. அதுவும் வேண்டாம், அது வந்து நமக்கு ஆட்டிடியூட் கிடைக்காது இல்லைங்களா. 3வது வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதுதான். என்ன வழி, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒண்ணு பிரிஞ்சு போயிட்டோம்னா, இல்லைன்னா வேற ஏதாவது தேவையில்லாத முடிவு எடுத்தோம்னா, நம்ம பெண்கள் வந்து நாங்க பிறந்த வீடு தான் ரொம்ப பாதிக்கப்படும் இல்லைங்களா. இங்க எப்படி இருக்கோமோ அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். பிறந்த வீடு, தன்னோட குழந்தைங்க அடுத்து பாதிக்கப்படும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்றங்கிற பேர்ல அடையாளமே தொலைஞ்சிரும். சில பேருக்கு வரதட்சணையும் கொடுத்து தன்னை படிக்க வச்ச பெற்றோருக்கு கூட தன்னுடைய சம்பாத்தியத்தை கொடுக்க முடியாம மிக திறமையான அடிமையா வெளி உலகத்துக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ஆனா உள்ள பெண்கள் வந்து வாழ்வுல ஏமாளிட்டு கோமாளியா மிகவும் சந்தோஷத்தோட பிரமாதமான வாழ்க்கைய அந்த ப்ராஜெக்டை, கல்யாணங்கிற ப்ராஜெக்ட்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒய்ஃபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்கும். பொண்ணு வந்து எப்படின்னா பிறந்ததுலேருந்து சந்தோஷத்தையும் அன்பு தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு பெருசா போயிடும், அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா வெறும் கெஸ்ட் தான்.
அடுத்தது நம்ம பையன், நம்ம மகன் நம்மளை பல்லாக்குல எல்லாம் ஏத்தி அழகு பாப்பான்னு பெண்ணே நீ என்னைக்குமே நினைச்சிடாத. ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேக் சைட் ஆஃப் த ஸ்கிரீன் தான் அம்மா. யாரா இருக்கட்டும், செலிபிரிட்டியா இருக்கட்டும், சாதாரணமா இருக்கவங்களா இருக்கட்டும், எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தி சூர்யாவோட அம்மா எல்லாம் எனக்கெல்லாம் யாருன்னே தெரியாதுங்க. சிவகுமார் தான் முழுக்க முழுக்க இருக்காங்க. அப்படிதான் லைஃப்ல இருந்திருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். செலிபிரிட்டில இருந்து சாதாரணமா இருக்கவங்களாம் எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி அந்த மகனுக்கு திருமணம் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஒரு சின்ன கதை தான், ரொம்ப ரொம்ப கற்பனையான கதை, உங்களால ஏத்துக்க முடியாது. பட் அதோடைய ஃபீலிங்ஸுக்காக அந்த கதையை சொல்றேன். ஒரு மகனை தாய் வந்து என்ன பண்றா, நம்ம ரொம்ப பாசத்தெல்லாம் கொட்டி வளர்த்துட்டே இருக்கிறா. திருமணமும் முடியுது. வழக்கம் போல என்ன நடக்கும், மாமியார் மருமகள் பிரச்சனை தான் இல்லையா. உடனே மகன் வந்து தனி கொடுத்தன போயிடுறான். அதுக்கப்புறமும் அந்த மருமகளுக்கு அந்த அம்மா மேல கொஞ்ச நாள் இருந்தப்ப 2 பேருக்குமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆத்திரம் தாங்க முடிய மாட்டேங்குது. இது ஒரு, இப்பயும் நல்லா சொல்றேன், இது ஒரு கற்பனை கதை, போஷிய கதை மாதிரி ஒரு கற்பனை கதை தான். உங்க அம்மாவோட இதயத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. பையன் என்ன பண்ணுவான், புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அந்த பொண்ணை இல்லையா. அதனால அம்மாட்ட வந்து சரி அம்மாட்ட என்ன கேட்கலாம். இதே மாத்தியா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அம்மா இதயத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி பொண்ணுகிட்ட கேட்கணும்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அம்மாட்ட ஈஸியா கேட்டுடலாம். அம்மாட்ட போய் சொன்னோன்னா அவங்க அம்மா கேட்கறதுக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா நமக்கு உலகமே நம்ம அந்த புள்ள தான் இல்லையா. அந்த பிள்ளைக்காக தான் நம்ம வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கோம். அந்த புள்ள ஒண்ணு கேட்கும்போது எடுத்து கொடுக்க கூடாதா என்னன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேன், இது கற்பனை கதை தான். அந்த கையில அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு அந்த பையன் போகும்போது ஒரு கல்லு தடிக்கி கீழே விழ போவான். அப்போ அந்த இதயம் சொல்லும், ஐயோ அப்பா பார்த்து போப்பா, நீ பாட்டு கீழே விழுந்து வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர் நடத்துனாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே இது கதை தான் இருந்தா கூட, முடியலடா சாமி, இப்படி கூட ஒரு ஏமாளி தெரிஞ்சே நான் உங்ககிட்ட சரண்டர்டா, ஏமாளிடா நானு. ஆனா ஏமாளியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு தாயா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்ற அந்த அம்மாவுடைய ஃபீலிங்ஸை நினைச்சு நான் கதறணும்னு தான் நினைப்பேன். அந்த ஒரு கதை வந்து கற்பனை கதை தான், இருந்தா கூட என் மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி சூப்பரான டான்சர், சிங்கர், அத்லெட், ஆர்டிஸ்ட் இப்படிலாம் இருந்தா கூட ஆஃப்டர் மேரேஜ் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்க சொல்லிடுவாங்க அந்த வீட்டில். தன்னையும் தன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுங்கிற சுயநலம் அந்த ஆணுக்கு. டைரக்டர் சசிகுமார் ஒரு படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு, நண்பன் ஒருத்தன் நம்ம கத்தியால குத்துனான்னா சத்தம் இல்லாம சாக வேண்டியதுதான், ஏன்னா அவன் நண்பன்ல. இதுக்கு ரொம்ப ரொம்ப படி மேல போய் இந்த திருமணமான பெண் என்ன பண்ணுவா, தான் நேசிக்கும் தன் கணவன் தன்னை கோபித்தாலும் அடித்தாலும் கொன்னே போட்டா கூட அந்த கணவன் மேல கோவமே இல்லாம ஏமாளிட்டு கோமாளியாக மன்னிக்கணும், பிறகு கண்ணுக்கு தாங்க அவ கோமாளி. தன் வாழ்வுல அவ பெரிய செலிபிரிட்டி, ரொம்ப தொட முடியாத உயரத்துல தன் தியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்னைக்கும் இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்க உடனே என்கிட்ட வந்து சண்டைக்கு வரலாம், எல்லா பெண்ணும் இப்படியா இருக்காங்க, எவ்வளவு இடத்துல வந்து வந்து பெண்கள் அட்ஜஸ்ட் பண்றது இல்லை தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸப்ஷன் கேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும் தானேங்க சார். நம்ம ஏன் ஒஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்ல. நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்னை சுத்தி நிறைய பெண்களை பார்க்குறேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதனால இது மாதிரி ஏமாறுறது பெண்களுடைய வழக்கமா, அதை ரொம்ப சந்தோஷமா ஏமாந்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்பாட்ட ஏமாறுவேன், புருஷன்ட்ட ஏமாறுவேன், பிள்ளைகிட்ட ஏமாறுவேன், இன்னும் நான் என் பேர பிள்ளைகிட்ட கூட ஏமாற ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி சரி அப்படின்னா பெண் மட்டும்தான் ஏமாறுறாளா, ஆண் வந்து புத்திசாலி டு புண்ணியாத்மாவா அப்படின்னு கேட்டா நோ, நெவர். ஆண்கள் தாங்க ஏமாளில பிஹெச்டியே வாங்கியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆண்கள்லாம் கெத்தா மாசா அதுல பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. ஏமாளி டு கோமாளில பிஹெச்டி வாங்கி அதுக்கு மேல ஏதாவது பட்டம் இருந்தா கூட ஆண்களுக்கு கொடுக்கலாம். சார், பள்ளி பருவத்திலேயே நீ தாய்க்கு தலைமகன், இதை உன்னை சொல்லிடுவாங்கங்க, நீ தாண்டா மூத்த புள்ள, நீ வந்து படிச்சு பெரிய ஆளாயி நீ நல்லா உன் லைஃப்ல வாழணும்லாம் சொல்றத அதை விடுத்து அதுதான் சொல்லணும். நீ வந்து தம்பி தங்கைகளை கரையேத்துற ஒரு பெரிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. வயசான காலத்துல நீ தான் என்னை பார்த்துக்கணும். எனக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுனாலும் அதோட போய் நான் இருக்க மாட்டேன், உன்னோட தான் இருப்பேன், நீ தான் எங்களை வயசான காலத்துல பார்த்துக்கணும். இப்படி கூறியே தான் ஆண்மகன்கள்லாம் வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு சிந்தனையே என்ன ஆகும்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறத விட நம்ம பெற்றோரை நல்லா பார்த்துக்கணும், நம்ம தம்பிக்கு நல்லா வேலை வாங்கி கொடுக்கணும், நம்ம தங்கச்சிக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும், இந்த சிந்தனையிலே தான் ஆண்மகன்கள்லாம் வளர்றாங்க. பெற்றோர் வீட்டுல பெண் இருந்தா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொதுமாதிரியான சிந்தனை இருக்கும். ஏன் ஆண் வீட்டுல தான் பெற்றோர்கள் இருக்கணும், பெண் வீட்டுல பெற்றோர்கள் இருக்கலாம் தானே. ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம்னு தானே நம்ம சொல்றோம். பெற்றோரை பார்த்துக்கிற கடமை வந்து ஆண்களுக்கு மட்டும்தானா?
அப்படியே அந்த சமுதாயம் வந்து பழக்கி விட்டுடுச்சு. ஆனா ஆண்கள் இதை வந்து மிகச்சரியா செஞ்சிட்டு இருக்காங்கங்க. என்னை சுத்தி நிறைய ஆண்களை பார்க்குறேன். பெற்றோர்களை வந்து நல்லா தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஆணுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாதுங்க. நீ படிக்கலைன்னா இப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நல்லா படிச்சு வருமானம் ஈட்டுற ஒரு ஆளா தான் இருக்கணும். ஏர்னிங் பர்சனா தான் இருக்கணும். ஆனா பொண்ணுக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பா நல்லா படிக்கிறாங்க பெண்கள் இப்ப. இருந்தாலும் நல்லா படிச்சு பெற்றோரை காலம் முழுசும் காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்ம சமுதாயம் நம்ம பெண்களை கட்டாயப்படுத்துறது இல்ல. படிப்பு வராட்டினா தையல் கத்துக்கோ, பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்துக்கோ, ஏதாவது படிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ள உனக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி நீ அங்க போய் செட்டில் ஆயிடலாம். இப்படி நிறைய ஆப்ஷனை பெண்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லையா? இதுதான் ஏமாளி ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மால என்ன பண்றாரு? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மேடம். ஆண்கள் பத்தி சொல்லவே விட மாட்டேங்குது பாருங்களேன் நெட்வொர்க். சிம்பாலிக்கா அமைதியாயிட்டாங்கன்னு சொல்றாங்க போல. அததான் எல்லாரும் கிளாப் பண்றீங்களா? ஆண்கள் பத்தி ஏதாவது 1-2 வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ள ஏதோ சதி நடந்துருக்கு. நிம்மதி உங்கள் சாய்ஸ்ன்னு சொன்னதுல வாய்ஸ அப்படி கொண்டு வராங்களோ நம்ம காமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்களோ என்னமோ. வாய்ஸ் வெளியில வரக்கூடாது. கோமதி மேம் இப்படி எங்களை எல்லாம் தவிக்க ரெப்ரசன்டேஷனா? விட்டுட்டு இப்படி எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டீங்களே சகோதரர்களே, வாருங்கள். சரி ஐயா, ஆண்களை பத்தி ஏதோ 1-2 பேர் பேசுறாங்க, அந்த பேசுறதுக்கும் நெட்வொர்க் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுதான் நமக்கு எங்கேயுமே நல்ல வேலை நெட்வொர்க் ஒத்துழைக்காதது நல்லதுதான். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இப்ப வந்திருக்குமா இருக்கும். அதுக்கு பேரு அதான் நெட்வொர்க் கூட ஒத்துழைக்க ஆன்லைன்னு மாட்டேங்குது. வச்சுட்டாங்க. ஒத்துழைக்காததுக்கு பேரும் ஆன்லைனா. இது எதுக்கு ஆன்லைனு? இது பெண் லைன். மாத்த முடியாது சார், இது ஆன்லைன் தான் சார். என் வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம். கடந்த 3 நிமிஷமா கேட்கல. ஆண்களை பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிச்சதை ரிப்பீட் ஆடியன்ஸ் போடுங்க. இப்படி சொல்லும் போது பெண்கள் சதி பண்றாங்களா? நல்லாதான் சொல்லுவாங்க. ஆண்களையும் இப்ப நல்லாதான் சொல்ல போறாங்க பாருங்க. உங்களுக்கு தான் நிறைய பிளஸ் சொல்ல போறேன். பேசலாங்களா? இப்ப கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம் மேடம். ஆண்களை கண்களாக நினைங்க. கண்டிப்பா சார். நாங்க உங்களுக்கு தான் பெரிய போஸ்டே கொடுத்துருக்கோம். ஏமாளி ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம ஆள் என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனா அது வந்து அவர் கையிலேயே இருக்க மாட்டேங்குதுங்க. பெரும்பாலான இடத்துல பெற்றோர் அந்த ரோலை எடுத்துக்கிறாங்க. நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன், நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் வீட்டில் வரதட்சணை நல்லா கொடுப்பாங்க கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொந்தத்திலே எங்க அண்ணன் பொண்ணு இருக்காடா, நல்லா இருப்பா, அவ நல்ல குடும்பத்தை பார்ப்பான்னு அந்த பொண்ணை அந்த பையனுக்கு பிடிக்குதோ இல்லையோ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பெண் எப்படி குடும்பம் தன் மகனுக்கு வந்து பொருத்தமானவனா இருக்காங்களா, பெண் எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, இதெல்லாம் பார்க்கறது இல்ல. ஜாதக பொருத்தம் 10 பார்க்குறாங்கங்க. ஆனா மனசுல லட்ச பொருத்தம் இருந்தாதான் இன்றைய சூழல்ல சக்சஸ்ஃபுல் குடும்பஸ்தனா ஒரு ஆண்மகன் இருக்க முடியும் இல்லையா? கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய சங்கடமான பிரச்சனை ஆணுக்கு மட்டும்தான். நீ அம்மாவோட பிள்ளையா, மனைவியோட கணவனா? ஒரு பட்டிமன்றமே நடத்தி முடிச்சிடலாம். ரம்பத்தார் அந்த பக்கத்தை அம்மா பிடிச்சிக்கிறாங்க, இந்த பக்கம் மனைவி பிடிச்சிக்கிறாங்க, பிடிச்சிக்கிட்டு அறுத்து தள்ளிடுறாங்க. அவர் எந்த பக்கங்க பேசுவாரு? அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, பெத்து வளர்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ பொண்டாட்டி பக்கமும் பேச முடியாது. அவங்க நம்மளை நம்பிதான் எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுருக்காங்க இல்லையா? 90 காலகட்டத்துல நான் பெத்த ராஜான்னு ஒரு படம் வந்துச்சு. மனோரமா அம்மா, ஊர்வசி மனைவி, நிழல்கள் ரவி வந்து நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு ஆண்மகனா திண்டாடுவாரு. திருமணத்துக்கு அப்புறமும் மனோரமா என்ன பண்ணுவாங்க? மகன் மேல இருக்க பாசத்துல அவரை குளிப்பாட்டி விடுறதுல இருந்து, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிடுறதுல இருந்து எக்ஸெட்ரா எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியில ஊர்வசி ஏதோ ஒரு கேட்கக்கூடாத வார்த்தை மனோரமாவை பார்த்து கேட்டோன்னே அவங்க ஒரு அடிக்க போயிடுவாங்க. ஊர்வசியை அடிச்சிடுவாங்க. அது தாங்க முடியாம ஊர்வசி ஃபயர் பண்ணிப்பாங்க. அப்போ ராதிகா மேடம் தான் அந்த படத்துல வக்கீலா வந்து இந்த சமுதாயத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அம்மா எப்படி இருக்கணுங்கிறத அறிவுரையை வந்து அனைத்து மாமியாரும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எல்லா மாமியாரும் எல்லா மருமகள்களுமே கேட்டுக்கணும். அப்பதான் இன்னைய காலகட்டத்துல ஒரு ஆண்மகன் நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? நம்ம திருமணத்துக்கு பின் தாய் சற்று விலகி, தாய் தந்தை 2 பேரையும் வச்சுக்கலாம். முக்கியமா தாய், ஏன்னா மருமக மாமியார் சண்டை தானே வருது. தாய் என்ன பண்ணணும்? அந்த 2 பேரையும் விட்டு நல்ல கொஞ்சம் தள்ளி வந்து
அவங்க 2 பேரும் எவ்வளவு அழகா குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு விசிட்டரா, ஒரு பார்வையாளரா இருக்கலாம்ல. நம்ம ஏன் அதுக்குள்ள மூக்க நுழைக்கணும் இல்லையா? ஆனா அது இந்த காலத்துல அது நடக்கிறதே இல்ல. நம்ம ஆள் பாவம் ரொம்ப பாடுபடுறாரு. இந்த பக்கம் மனைவி, இந்த பக்கம் அம்மா, நல்ல 2 பக்கமும் இடி. ஏமாளி டு சூப்பர் சூப்பர் கோமாளி. அப்படியே சூப்பர்லேட்டிவ்லயே சொல்லலாம். அவர்தான் பெஸ்ட் கோமாளி. இதுல வந்து திருமண நிபந்தனைகள் எல்லாம் இப்ப கோபிநாத்தோட பட்டிமன்றம் பார்த்தோம்னா, ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். பெண் வந்து இந்த பக்கம் பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், இந்த பக்கம் கல்யாணமாகாத ஆண் மகன்கள், எப்பேர்ப்பட்ட பொண்ணு வேணும், எப்பேர்ப்பட்ட பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பையன் எப்படி சொல்லிடுறாருன்னா, கொஞ்சம் படிச்சிருக்கணும், எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த பொண்ணுங்க இருக்கு பாருங்க, எப்படி கேட்குது, என்னை விட ஹைட்டா இருக்கணும் மாப்பிள்ளை. அவருக்கு கண்ணாடி போட்டிருக்க கூடாது. அவருக்கு கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, கண்ணாடி போட்டிருக்காரு. இந்த அம்மாவுக்கு கண்ணாடி போட்டிருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து மாப்பிள்ளை பேர்லயும் மாப்பிள்ளையோட அப்பா பேர்லயும் 2 வீடு இருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இந்த பட்டிமன்றத்துல நடந்தது. அதோட ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் மகனுக்கு என்னன்னா, கூட பிறந்தவங்க யாருமே இருக்கக்கூடாதுங்க. என்னோட மகன் கூட என்னோட ஒரே ஒரு மகன் தான். நல்ல வேளை அந்த விஷயத்துல நான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தேன். நாங்க நிறைய பெண் பார்த்தோமா, அப்ப ஒரு பொண்ணு வந்து எனக்கு, அப்ப எங்க சாருக்கு, என் பையனுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. சரி மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும்போது, நல்ல வேளை அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன ஃபோன்ல கேட்டாங்க. நீங்க ரிட்டையர் ஆக இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அப்படின்னு. ஒரு 3 இயர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னேன். ரிட்டையர் ஆனோடனே நீங்களும் உங்க சாரும் வந்து உங்க பையன் வீட்டுல வந்து தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இதை என்ன நினைச்சு பார்க்கவே இல்லையே, போயிட்டே இருக்கோம் வேலையில. ஆமாம்மா, அப்புறம் பையன் இருக்காங்கும் போது அவனோட தான் நான் வந்து இருக்கணும். ஆனா நீங்களும் உங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க போல இருக்கு, நானும் எங்க சாரும் என் பையனோட வந்து இருக்கிறத. அப்படி இருந்ததுன்னு சொன்னா நான் வந்து உங்க வீட்டுல வந்து நானும் எங்க சாரும் இருந்துக்கவா அப்படின்னு. நான் என்ன யார் மேலேயும் கோவப்படவே மாட்டாங்க, சாஃப்டா பேசுவேன். அதனால நான் இப்படி சொன்னேன். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து போய் தரகர்ட்ட சொன்னுச்சான், என்ன அந்த மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப திமிர் பிடிச்ச பொம்பளையா இருக்காங்க, என்ன பேச்சு பேசுறாங்க அப்படின்னு. நான் பாவங்க ஒரு அப்ராணி, நான் என்ன பண்ண, அவங்க பேச வச்சாங்க, நான் பேசினேன். இல்லைன்னா எனக்கு அவ்வளவா பேச்சே வராது. இந்த மாதிரிலாம் பெண்கள் ரொம்ப சாமர்த்தியமா ஆணை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கல்யாணத்தை பண்ணி வரும்போது அந்த ஆண் மகன் என்ன பாடுபடுவாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆணோட முதுமை காலம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா பெண்ணை வந்து வயதுல சின்னவளா கல்யாணத்தை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதனால முதுமை வந்து ஆணுக்கு சீக்கிரமா வந்துருது இல்லையா? ஓடி 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 அதே தான், நம்ம ஏர்னிங் பர்சனா இருக்கிறதுனால ஓவர் டைம் பார்க்கணுமா, வேற ஏதாவது ஒர்க் பார்க்கணுமா, நம்ம குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு ஓடி ஓடி உழைச்சி முதுமையில தள்ளப்படுறது என்னமோ ஆண்கள் தான் இல்லையா? ரிட்டையர் ஆயிட்டா வீட்டுல உட்காந்தோம்னா, சரி இவ்வளோ நாள் தான் உழைச்சோம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் சீரியல் பார்க்கலாம் அவங்க ஆசைப்படலைங்க, கொஞ்சம் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா, பால் வாங்குறதுலேருந்து பேங்க் ஒர்க் வரைக்கும் அவங்க தான். இதில் பேர குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அழைச்சிட்டு வர்ற சம்பளம் இல்லாத டிரைவரும் அவங்க தான். இதில் அந்த மனைவி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து, வேலைக்கு தான் இப்போ போகல, சும்மா தானே இருக்கீங்க, கீரையை போய் வாங்கிட்டு வாங்கலாம், அதை வாங்கிட்டு வாங்கலாங்கன்னு அந்த மனைவி கொடுக்குற டார்ச்சர் இருக்கு பாருங்க அப்பப்பா. நான் குடும்ப தலைவராக இருக்கிறது ஒன்றும் சாதாரண சும்மா ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர்னு போட்டுக்கலாம் இல்லைங்க. சும்மா கெத்தா மாசா ஏமாறுறது, வெளியில துளி கூட தெரியாம ஏமாளியா, மிக திறமையான மிக சரியான கோமாளியா, இந்த ஸ்டேட்டஸ் இந்த ஆண்கள் எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்களோ. ஹேட்ஸ் ஆஃப் தீஸ் வாயில ஜீவன்ஸ். ரொம்ப நான் வந்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தலை வணங்குறேன். நம்ம ஒரு இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துருமா? ஆண்களா பெண்களா, ஏமாளி டு கோமாளி ரொம்ப அலசி பார்த்துட்டோம் இல்லையா? ஏமாளி டு கோமாளி வந்து ரொம்ப துன்பமான ஒரு விஷயம்தான். எவ்வளவுதான் நம்ம வெளியில சிரிச்சுக்கிட்டு கடந்தோம்னாலும் நம்ம மனசுக்குள்ள 1008 வேதனைகள் வந்து வந்து தான் போகுது. இருந்தா கூட நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். கோமாளி ஏன் படைக்கப்பட்டிருக்காரு? மற்றவங்க மனசுல இருக்க அழுத்தத்தை மறந்து மனம் விட்டு வாய் விட்டு சிரிக்க தானே ஆண்டவன் அதை படைச்சிருக்கான். அடுத்தவரை சந்தோஷப்படுத்துவன் எவனோ அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க. சார்லி சாப் எடுத்துக்கிட்டு, மனோரமா எடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் மற்றவங்கள அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிச்சதுனால அவங்கெல்லாம் ஆண்டவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவங்க கண்ணுக்கு கோமாளியா தெரிஞ்சா கூட தன்னை சார்ந்தவர்களுக்காக உருகும் மெழுகுவர்த்தி. தனக்கு கீழே இருட்டு இருந்தா கூட அந்த மெழுகுவர்த்தி அந்த இருட்டை பத்தி கவலைப்படாம அது வந்து கரைஞ்சி கரைஞ்சி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி இருட்டான சோகத்தை வந்து நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப ஒரு மோட்டிவேட்டா நான் சொல்ற ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஏமாத்துறவங்க தாங்க கடைசியா ஏமாறப்படுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏமாந்துட்டு போறவங்க நிம்மதியா ஏமாந்துட்டு போயிடுவோம். நல்ல விஷயத்துல ஏமாந்துருக்கோம், நம்மளை நம்பினவங்களுக்காக தான் ஏமாந்துருக்கோம். ஆனா ஏமாத்துறவன் தான் கடைசியா ஏமாற்றப்படுவான். தன்னை நம்மளை யாரும் கவனிக்கல, நம்ம ஏமாத்தலாம் அப்படின்னு தைரியமா ஏமாத்துறவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அவங்க இயற்கையாலும் இறைவனாலும் கண்டிப்பாக கவனிக்கப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். இறைவன் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பான், இயற்கையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
நம்மளோட நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு நல்லா தெரியும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction இல்லையா? நம்ம செய்யற ஒண்ணுத்துக்கும் திருப்பி கடவுளும் இயற்கையும் இறைவனும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றும் தீதும் பிறத்தர வாரா. அதனால முக்கியமா ஏமாறாம நம்ம இருந்துக்கலாம். ஏமாறினாலும் பரவாயில்ல. ஆனா ஏமாற்றாம இருக்கணுங்க. ஏமாற்றாம ஏற்றமிகு வாழ்வுக்கு ஏற்ற செயல்களை நம்ம செஞ்சுக்கிட்டு ஏற்றமா இருப்போம். எதை மாதிரினா இந்த நம்மளுடைய வழக்கம் போல புரட்சி தலைவர் இந்த கருத்தெல்லாம் அழகா சொல்லுவாங்க இல்லைங்களா? நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிபட்டு, நீ முன்னேறும் பாதையில் கவனம் வைத்தால், நீ முன்னேறும் பாதையில் கவனம் வைத்தால், இங்கு நடப்பது நலமாய் நடந்து விடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. வாய்ப்புக்கு கொடிகி நன்றிகள் பல. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேடம், மிக சிறப்பான உரையை கொடுத்தீங்க. இனிப்பும் கசப்பும் இன்பமும் துன்பமும் இவை வாழ்க்கையின் இரு பக்கங்கள் அல்ல, நம்முடைய தேர்வுகளின் பிரதிபலிப்பு. வாழ்க்கை ஒரு சாலை, ஒரு வழி அல்ல, இரு வழி. எந்த பாதையில் நடப்பது நம்முடைய முடிவு, அது நம்முடைய முடிவு. சூடான நீரில் கை வைப்போம் அல்லது நம்முடைய செயல் தீர்மானிக்கும். இன்றைய உரை நமக்கு ஒரு கண்ணாடி காட்டியது. உறவுகள், சமூகம், நண்பர்கள், இதில் மிக கடினமானது துரோகம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாருங்கள். பாசத்தால் ஆரம்பிக்கும் ஏமாற்றங்கள், பெற்றோர் முதல் பின்னர் கணவன் வரை ஒரு வீடு விட்டு போய் மற்றொரு வீட்டில் வாழும் துணிவு, அது பெண்ணின் மன உறுதி. ஆனால் அன்பு கொடுத்தவள் ஏமாறினால் அது வலி அல்ல, அது காயம். அதே நேரத்தில் ஒரு ஆண் வாழ்க்கையும் எளிதா இல்லை. குழந்தை முதல் முதுமை வரை பொறுப்புகள் மட்டுமே. திருமணத்திற்கு முன் பெற்றோர் தீர்மானம், திருமணத்திற்கு பின் அம்மா மற்றும் மனைவி இடையே சமநிலை. இரு இதயங்களை காப்பாற்றும் மனிதன், அவன்தான் உண்மையான போராளி. ஒரு கட்டத்தில் மகன் வளர்கிறான், திருமணமாகிறது, அம்மா பின்னணிக்கு செல்கிறார். ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறார்? இதயம் கேட்கிறது, முன்பே கொடுத்து விட்டார். தாய் தியாகம், அது சொல்ல முடியாத கவிதை. பெண் ஏமாலியா, ஆண் ஏமாலியா? இல்லை, நாம் அனைவரும் சில தருணங்களில் ஏமாளி, சில தருணங்களில் கோமாளி. பட்டிமன்ற மேடையில் சிரிப்பாக தெரியும் விஷயம் வாழ்க்கையில் கண்ணீராக மாறுகிறது. இறுதியாக ஒரு உண்மை, ஏமாற்றுபவன் தப்பிக்க மாட்டான். நியூட்டனின் 3வது விதி போல ஒவ்வொரு செயலும் திரும்ப வரும். எம்ஜிஆர் பாடல் சொல்வது போல, ஏமாற்றாதே ஏமாற்றாதே. இன்றைய உரை நமக்கு சொன்னது, வாழ்க்கை ஒரு தேர்வு, உறவுகள் ஒரு பொறுப்பு, சமநிலை ஒரு கலை. பார்வையை மாற்றினால் ஏமாளி கோமாளியாக மாறமாட்டான், அறிவாளியாக மாறுவான். ஆழ்ந்த ஆழமான சிந்தனையை வழங்கிய அனைவருக்கும், குறிப்பா கோமதி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பின்னோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரமேஷ் சார். நன்றி சார். கோமதி மேடம் எப்பவுமே அந்த இளமையான குரலில் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சுங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு குடும்ப உறுப்பினர்களோட கஷ்டங்கள், எப்படியெல்லாம் ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் இந்த சென்ஸ், ஏமாற்றம் அடைந்து கோமாரியா எப்படி சுற்றி வராங்க, ஆண்களோட பெயின் பாயிண்ட்டு, வயதானவர்கள் பெயின் பாயிண்ட்டு அருமையாக இருந்தது. அதோட பெண் வீட்டார் கேட்பாங்க இல்லையா, எத்தனை வீடு இருக்கு, நீங்கள்லாம் பையனோட தான் இருப்பீங்களான்னு ஒன்று, இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு விஷயம். எப்படிலாம் இந்த மாதிரிலாம் கேட்க தோணுதுன்னு தான் எனக்கு தெரியல. பட் கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்காங்க. இந்த காலத்தில் கேட்குறாங்க, அந்த காலத்துலேயும் இதே மனநிலை இருந்திருக்கும். ஆனால் வெளியில் கேட்கறது முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். எப்பவுமே ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு நரகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி யாருமே யாருக்கும் பிடிக்கலங்கிற ஒரு விஷயம்தான் அருமையாக இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி கேட்டது வந்து ரொம்ப முத்தாய்ப்பான விஷயம். சூப்பர், தேங்க்யூ மேடம். நல்ல உரை, நல்ல நம்மளாம் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு உரைன்னு எடுக்கலாம். தேங்க்யூ.
நன்றி சார். சார் முடிச்சிட்டீங்களா? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆச்சு. முடிஞ்சது சார், முடிஞ்சது சார். நன்றி. அறிவில்லாத நல்ல மனம், திசை தெரியாத கப்பல், நினைத்ததை எல்லாம் சொல்லாதே, சொன்னதை எல்லாம் செய். அடுத்து வீரா சார் உங்களுடைய பின்னோட்டத்தை காணலாம். அன்புமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய பொழிவாளர் நம் சகோதரி அவர்கள் என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. ஏன்னா நானும் எங்க சாரும் சாருன்னாரு. சாருங்கிறது அவரை சார்ந்து இவங்களா இல்லை இவங்களை சார்ந்து அவரா? சாருன்னாங்க. அதுலேயே நிச்சயமா நான் அதை வச்சே சொல்லுவேன், இவங்க ஒரு நாள் கூட கோமாளியா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாலிங்கிறத எடுத்துட்டு மதின்னு மாத்திட்டாங்க. மதி நிறைந்தவங்களா இருக்கிறதுனால மதி. அதனால கோமாளியா ஒரு நாள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பொதுவா இப்போ சில பெண்கள்லாம் மாமி யாருன்னா, மாமி யார் அவங்க, யாரு மாமனாருன்னா நாரா, அதெல்லாம் எதுக்கு மாமன் நாரு அப்படிங்கிறது இருக்கு. இலங்கையில ஒரு சின்ன சொல்லுவாங்க, இங்க எப்படி புகுந்த வீடோ அதே மாதிரி ஆண்களுக்கு தான் அங்க புகுந்த வீடு. இலங்கையில மணமகன் தான் மணமகள் வீட்டுல போய் வாழணும் திருமணத்துக்கு பின்னர் அப்படி ஒரு நிலை இருக்கு. அதனால ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்றோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கோ இருக்கட்டும், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த MIS அதுல உள்ள நடுவுல MIயை எடுத்துட்டு ஆற போட்டுருங்க. மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே மாறுது. ஐயை எடுத்துட்டு ஆற போட்டுட்டோம்னா மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மாறிடுது. அப்ப என்ன? இண்டிவிஜுவல், நான் தான் அப்படிங்கிறது. இது ஆறுனா ரெஸ்பெக்டிங், ரிலேஷன்ஷிப்பு எது வேணாலும் வச்சுக்கோங்க. அது வர்றப்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் மாறும். அவங்க பல துன்பங்களை எடுத்துக்கிட்டாலும் கஷ்டங்களை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அவங்களால தான் வாழ்க்கை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறியடா. உன் மனைவி இருக்கிறப்போ உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கு உனக்கு அப்படின்னு வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டாரு. மாண்பானால் இல்லாததே இல்லை அப்படின்னு. அதுக்கு மாதிரி சகோதரியார் அவர்கள் மதியார் மதியார் யாரையும் மதியார் இல்லாத மதியார் மதியார் வாழிய வாழிய வாழியவே. நன்றி சார், சிறப்பான பின்னோட்டம். கடைசியா பாடலோட கொடுத்தீங்க. அடுத்து முத்துலட்சுமி மேம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். கோமதி மேம், சூப்பர் செஷன். எக்ஸாக்ட்லி அப்படியே உங்க மனசுல இருந்து எல்லா பெண்களின் சார்பாகவும் பேசின மாதிரியே இருந்துச்சு. அதை நான் வீரசேகரன் சாரோட ஸ்டைல்ல சொன்னோம்னா, இத என்ன எப்படி சொல்லுவாங்க, என்ன எதை சொல்றதா அது மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி எதை சொல்றது, என்னத்த சொல்றதுன்னே தெரியல அப்படி சொல்லுவாங்களே, அது மாதிரிதான் இருந்துச்சு. கேக்குறதுக்கு கஷ்டமான இதுவா இருந்தாலும் அத ஏமாளித்தனமா இருக்கிறதா இல்ல கோமாளித்தனமா இருக்கிறதா அப்படின்னு அதை நினைச்சே சில பெயின் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே போற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகா எடுத்துட்டு போனீங்க மேம் செஷனை. ஆனா அதாவது உண்மையா அப்படியே எடுத்துரைச்ச மாதிரியும் இருந்துச்சு. அதை ஹேண்டில் பண்ற அந்த ரெண்டு பார்ட்டையுமே நீங்க சொன்னீங்க, கவர் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ரமேஷ் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு லைன் ரொம்ப அழகா இருந்தது, நீங்க ஹேண்டில் பண்ண சிச்சுவேஷன். சரி, நாங்க அவங்க வீட்டுக்கு போல உங்க வீட்டுக்கு வந்துடவான்னு கேட்டீங்க. அட்டகாசமான ஒரு கொஸ்டின் இது. ஒண்டர்ஃபுல் செஷன் மேம், வெரி நைஸ். வித் அப்படியே ப்ராக்டிக்கலா இந்த இதுல சொசைட்டில என்ன நடக்குதோ அதை அப்படியே மிரர் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒண்டர்ஃபுல் செஷன், வெரி நைஸ். நன்றி முத்துலட்சுமி மேம். அடுத்து ஈலர் சார், உங்களோட பெண்ணோட தரலாம்.
கோடீஸ்வர காலை வணக்கம். மாற்றம், முன்னேற்றம், வாழ்த்துக்கள். ஃப்ரீக்வெண்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு கொடுத்த தலைப்புல பேசின விஷயம் வந்து 2 பார்ட்டா பிரிச்சு பேசினாங்க. அம்மாவா, அப்பாவா, பொண்ணா, வீட்டுக்காரரா, மருமவளா அப்படின்னு நீங்க பிரிக்கிறோம்ல. இந்த பிரிக்கும் போதுதான் பிரிச்சோம்னாலே நான் முக்கியம்னு வந்துடும். சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முக்கியம்னு வந்துடும். இந்த திங்கு தான் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய டிராபேக். எங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கிமு கிபிய சொன்ன மாதிரி காமு காப்பிய வந்து அழகா சொன்னீங்க. சூப்பர் சூப்பர். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பிடிக்கலையான்னா அதுக்கப்புறமா பிடிச்சவங்களோட லிஸ்ட் ஆட் ஆகுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. அம்மாவை பிடிச்ச மாதிரி ஒய்ஃபுக்கு அம்மாவை பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மாவை கொஞ்சம் அப்படி நகர்த்தி வச்சுட்டு ஒய்ஃபை பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம நகர்த்தும் போது அம்மாவுக்கு என் பிள்ளைக்கு எதுடா பிடிக்கும் அப்படின்னு எங்க அம்மா டிராவல் ஆவாங்க. பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒய்ஃபை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னை விட ஜாஸ்தியா எனக்கு ஒய்ஃபை பிடிக்க ஆரம்பிக்கும் போது, என்னை விட ஜாஸ்தியா ஒய்ஃபுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் போது, ஒய்ஃபுக்கு அம்மாவை பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் இருக்கு பாருங்க. அந்த தட் இஸ் கால்டு புரியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து பிடித்தல். எனக்கு பிடிச்சது தான் நான் செய்வேனா, எனக்கு பிடிச்சவங்களோட தான் பேசுவேனா? இல்லை, அது தட் இஸ் நாட் லைஃப். அதாவது என்னன்னா, நான் வந்து ஆண்களா பெண்களாங்கிறதெல்லாம் வரல. ஒரு ஜீவன் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கு. நம்ம தான் காவந்து பண்ணி ஆகணும். அது பொண்ணு வீடா இருந்தாலும் பையன் வீடா இருந்தாலும் அதெல்லாம் இம்மெட்டீரியல். பிறக்கும் போது யாரா இருந்தாலும் என்ன, ஒரு பிள்ளையே போதுன்னு சொல்லும் போது அது யாரா இருந்தாலும் we are the right person to safeguard the person அப்படிங்கிற கிளாரிட்டியை வந்து, ஏன்னா எங்க அம்மாவுக்கு கேன்சர் வரும்போது நான் சாஸ்திரால கும்பகோணத்துல இருந்தேன். பெரிய கட்டி. அந்த கட்டியை எங்க ஒய்ஃப் சொல்லுவா, கையில பிடிச்சேங்க, ரத்தமா வந்ததுங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்களோட அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு பாருங்க, அது நடக்காது. அதனால டோன்ட் டிராவல் இட் கேஷுவலி. ஒரு இடத்துலையும் இறைவன் கரெக்டான அந்த பதத்தை கொடுத்துருக்காரு. பதம், சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணாணி வா 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 அப்படிம்பாங்க. அது மாதிரி சின்ன அந்த எண்ணத்தோட ஒரு பதிவுகளும் இந்த இயற்கையோட, இறைவனும் இயற்கையும் சொல்றாங்க பாருங்க. அதுல நம்ம டவுட்டோட டிராவல் ஆயிடும். நான் பண்றதெல்லாம் பெரிய சூப்பரு, இறைவனும் இயற்கையும் கிறுக்கு வேலை பண்ணிடுவான்டா அப்படின்னு நினைக்கிற பாருங்க. தட் இஸ் டோட்டலி ராங். நான் போடுற கண்ணாடி என்ன நல்லா பார்க்க வைக்கும்னு நினைச்சு பார்த்தா மட்டும்தான் பார்க்கறதையே பிரமாதமா பார்ப்போம். தட் இஸ் அ திங் விச் வி ஹேவ் டு பிளான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கிளாரிட்டி கொடுத்தீங்க. நிறைய ஐ ஓப்பனர், நிறைய விஷயங்கள் பொதிஞ்சு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டதை தப்பா புரியக்கூடாது. மாமியார் கொடுமையா, மாப்பிள்ளை கொடுமையா, அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. குடும்பம் பண்றதெல்லாம் யாரும் கிடையாது. Everybody has to happy. Create a happy families in our world. All the best. TRV திருச்சியில் நன்றி நண்பர்களே. நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். வாழ்க பல்லாண்டு. கோமதி மேடத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். டோன்ட் டிராவல் வித் கேஷுவலிங்கிறது கேஷ் ஒன்லின்னு எடுத்துக்கலாமா ஐயா? டோன்ட் டிராவல் வித் கேஷ் ஒன்லி. நன்றி நன்றி ஹலோ சார். அடுத்து ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். கோமதி மேடம் பேசினது வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஆனால் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்றது நான் நினைக்கிறேன். 2 சைடில் இருக்கிற ஏமாளிகளும், ஆண்களோ பெண்களோ, ஏமாறுறது குறைஞ்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமானதால அப்படிதான் என்னோட புரிதல். ஏன்னா எனக்கு என்னோட சூழ்நிலை, எனக்கு இருக்கிற தெரிஞ்சவர்கள் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது கோமதி மேடம் சொன்ன அந்த விதமான இடம் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி மற்றவர்கள் சொல்லலாம். கண்டிப்பா 2 பேரும் ஆண்களும் ஏமாறுறாங்க, பெண்களும் ஏமாறுறாங்க. 2 பேர்லயுமே ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம நிறைய பார்க்கிறோம். அதாவது ஏழை குடும்பங்கள்ல இருந்து பணக்கார குடும்பங்கள் வரையில. ஜெஃப் பிசோஸ் வந்து 35 பில்லியன் கொடுத்தாரு டைவர்ஸ்க்கு. பில் கேட்ஸ் ஒரு 40 பில்லியனும் கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு லெவல்லையும்
அது அவங்களையும் ரெண்டு பேருமே ஏமாளின்னு சொல்ல முடியாது. ஜெஃப் பிசோஸையும் ஏமாளின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒய்ஃபையும் ஏமாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா தே ஹவ் டேக்கன் அப் டிஃப்ரெண்ட் பாத்ஸ். சிமிலர்லி பில் கேட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஊர்ல அவங்க ரொம்ப பிரபல்யமானவங்கன்றதுனால அது வெளியே தெரியாது. நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வரும்பொழுது நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதுல உண்மையான ஏமாளி யாரு, உண்மையான கோமாளி யாருன்றத தெரியல. பட் நான் நினைக்கிறதுல என்னோட அனுபவத்துல அது அது குறைஞ்சிருக்குன்றதுதான் என்னோட கணிப்பு. அது தவறாக இருக்கலாம். ஐ லீவ் இட் ஃபார் டிஸ்கஷன். தேங்க்யூ. நன்றி நன்றி ஜெகநாத் சார். அடுத்து தாமோதர் சார், உங்களுடைய பின்பற்றி தரலாம். இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான நாள். கோமதி மேடம் இன்பமும் துன்பமும் ஏமாளியும் கோமாளியும் பற்றி மிக சிறப்பாக கூறினார்கள். பெண்கள் அன்பினால் ஏமாற்றப்படுகின்றார்கள். அதிகமாக ஏமாறுபவர்கள் அவர்களாகத்தான் இருக்கும் என்று அவர் கூறியது. ஆண்கள் தான் அதிகமாக ஏமாறுகிறார்கள் என்று அவர்கள் PhD பட்டமும் கொடுத்து விட்டார்கள். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இருவரும் இணைந்து ஒரு வாழ்க்கையை நடத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அவன் சில வருடங்கள் சென்ற முன்னே பெண் கொடுத்த வீட்டில் வீடு கட்ட வேண்டும் என்று கூறினார்கள். சரி என்று அவரும் அவருடைய மனைவியும் இருவரும் அங்கேயே சென்று தங்கி வீடுகளை கட்டி கொடுத்து கிரகப்பிரவேசம் செய்து அதன் பின் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அது வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் என்னவென்றே கண்டு கொள்ளவில்லை. அவ்வளவு வேலையும் செய்து வீடை கட்டி கொடுத்து கிரகப்பிரவேசம் செய்து கொடுத்து அவர்கள் நல்லதை செய்தார்கள். கடைசியில் அவர் மதிக்கப்படவில்லையே என்பது ஒரு வருத்தத்தில் அவர்கள் என்னிடம் சில கருத்துக்களை கூறினார்கள். என்னால் முடிந்தவரை அவர்கள் உதவி செய்தேன், கிரகப்பிரவேசம் செய்துவிட்டேன், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் மறுபடியும் என்னை அழைத்து அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தும் என்னை அழைத்து அவர்கள் கூறவில்லையே, அழைக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் அவருக்கு. இதுதான் ஏமாளியா அவர் கோமாளியா என்று அவருக்கே தெரியவில்லை. வாழ்க்கை அவருக்கு சென்று கொண்டிருக்கிறது. 10 வருடங்கள் ஆகின்றன. அதை இன்னும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். நாம் செய்த தொழில், நாம் அவருக்கு செய்த தொண்டு அவர் அன்பினால் செய்ததா இல்லை கடமைக்காக செய்ததா என்று அவருக்கே தெரியவில்லை. அதை போல ஆண்கள் கூட இன்னும் இருக்கின்றார்கள். அதை மாற வேண்டும். அவரும் நல்ல முறையில் அன்போடு அவர்களை அழைத்து சிறப்பாக அவர்கள் நடத்தினால் அவர்கள் மனம் அந்த வேதனையிலிருந்து வெளிப்படும் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதர் சார். மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்பற்றி தரலாம். Yes, sir. Happy morning. Good morning to all. Madam, Madam, Comedy Madam, very special good morning to you. நீங்கள் வந்து எப்பயுமே நாங்கள் அப்சர்வ் பண்ணுற இந்த 2-3 மாதமா ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்கள் எப்படி மேம் சொல்கிறது, அது வந்து ஐயாக்கள்லாம் சொன்ன மாதிரி அதில் ஒரு பொறுமை, அதில் ஒரு கோகரன்ஸ், எவ்வளோ ஒரு நீட்டாக நம்ம லைஃப் ஹிஸ்ட்ரியை அழகாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது அழகாக தெளிவுபட இருக்கு மேம். எல்லாமே உண்மைதான். கோமாளி ஏமாளி இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இல்லைன்னாலும் வாழவும் முடியாது தான் மேம். நம்ம தான் இந்த வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போக முடியும் போல். நீங்கள் ரிஜிடாக இருந்தால் வேறு வாழ்க்கையை தான் நம்ம வாழணுன்ற மாதிரி போவோம். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க அடிக்கடி, வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பானையோ சட்டியோ கிடையாது உடஞ்சா தூக்கி போடுறதுக்கு, அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய லைஃப்பையும் எனக்கு சொல்லி சில விஷயங்கள்லாம் புரிய வைப்பாங்க. அதுபோல் நிறைய இதில் இருக்குது. வேணான்னா வேற வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட இருக்குது. நேற்று நான் பேப்பரில் படிக்கிறேன், ஒரு ஜட்ஜோட பொண்ணு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சு. அது நேற்று நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தினத்தந்தி பேப்பரில் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு
டிவோர்ஸ் வாங்கி வீட்டுக்கு வர அந்த தெருவில் எல்லாருமே அதை வந்து மேலத்தளத்தோட ரிசீவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை. அப்போ அப்போ ரிஜிடாக இருந்தாலோ இல்லை அந்த வீட்டுக்கு அது ஃபிட்டாக இல்லைனாலோ டிவோர்ஸ் வாங்கிட்டு வர்றது இன்னைக்கு இயல்பாயிடுச்சு. ஆனால் அப்போ இருக்கிற மக்கள் நமக்கு இதை தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க, இப்படி தான் இருக்கும் லைஃப், நீ இப்படி தான் வாழணும் இதுன்னு. நீங்கள் சொன்னீங்கல்ல எவ்வளோ கலர்ஃபுல்லான ட்ரீம் இருக்கும். ஆஃப்டர் என்டர் த ஃபேமிலி அதை நீங்கள் வந்து உங்கள் ட்ரீம் வந்து அக்செப்டன்ஸாகவும் இருக்கும், அல்லது இல்லாமல் கூட போகலாம் அப்படின்றது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு கோமாளியா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி பசங்களுக்கும் புருஷனுக்கும் எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து இருந்தால் தான் மேம் இந்த லைஃப்பை வந்து நம்ம முழுமையடைய முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். செம்மையா சொன்னீங்க. ஆண் பெண்ணு நம்ம ஐயாக்களுக்கு எல்லாமே ரீகால் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பை பாருங்க. அவங்க மகனாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாமனாராக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்களுடைய லைஃப் எல்லார் மனசையும் டச் பண்ணுற மாதிரி உங்களுடைய ப்ரெசன்டேஷன் அருமையாக எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு பொறுமையான ஒரு முறையில் சூப்பராக இருந்து மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட். எவ்வளோ ஒரு அழகான அனுபவம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ ஃபார் ஆல். நன்றி நன்றி மஞ்சுளா மேம். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரணும். தேங்க்யூ சார். மேடம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப குறிப்பா நம்ம பெண்கள் வந்து எந்தெந்த இடத்துல கோமாளியா இருக்கும், ஏமாளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு என்னோட மனசை பாதிச்ச அனுபவம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொண்ணை வந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் எப்படி வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க, ஒரு ஆணுக்கு நிகரா நம்மளையும் இந்த காலத்துல அப்படிதான் ஆணுக்கு நிகரா பெண்ணையும் ஆணையும் சமமா படிக்க வச்சு வளர்த்து அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து ஒரு கல்யாணம் முடிக்கிறதுல அவளுக்கு எவ்வளவு பெஸ்டா எவ்வளவு தன்னிட்ட இருக்கிறத கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்டா கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு குடும்பத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு தாய் தந்தையர் வந்து அந்த பெண்ணை பாக்குறதுக்கு ஒரு உரிமையோட ஒரு ரத்த பாசத்தோட வந்தாலும் அங்க ஒரு கெஸ்ட் மாதிரிதான் கெஸ்டா தான் வர்றாங்க. அது வந்து என்னால வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா எங்க அம்மா அப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து பிளட் எல்லாம் ஒரு மாதிரி கொதிக்கும். எங்க அம்மா அப்பா வர்றாங்க, எங்க அம்மா அப்பா. ஆனா நம்மளும் வந்து அந்த அம்மா அப்பாவை வந்து உரிமையா நடத்த முடியல அப்படின்றது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து இன்னொரு இடத்துல இருக்கோம், அவங்க வந்து மெஜாரிட்டி இருக்கும்போது மாமியார் மாமனார் அப்படி இருக்கும்போது நம்ம அம்மாவை மாமியார் மாமனாருக்கு ஈக்குவலா வந்து நடத்த முடியல. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி நமக்கு எவ்வளவோ அம்மா அப்பா செலவு பண்ணிருக்காங்க, ஆனா நம்ம வேலை செஞ்சாலும் கணவருடைய பணத்துல இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கு கொடுக்குற லெவலுக்கு ஒரு பணத்தை ஒரு செலவுக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியல. அதுவும் உண்மைதான். ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட் அதுக்கும் வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் நீ அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீ அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறத வந்து நம்மளோட சமூகம் வந்து ஏத்துக்கிறது கிடையாது. அது ஒரு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஒரு அம்மாக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. பையன் வந்து கூட இல்ல, விட்டுட்டு போயிட்டாரு இடையிலேயே. அப்ப வந்து அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. ஆனா அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவையும் வச்சு அம்மா அப்பா மட்டும் தனியா இருந்தாங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து 2 பேருமே தோட்ட வேலை செஞ்சு இருந்தாங்க. ஒரு பொண்ணை வந்து நல்லபடியா கட்டி கொடுக்குறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் தான் அவர் கட்டியிருக்கிறாரு அந்த பொண்ணை. அப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பா வந்து தவறிடுறாரு. இது ரீசெண்டா எங்க பக்கத்து வீட்டுல நடந்த விஷயம். அப்போ அப்பா வந்து தவறிடுறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து நல்ல வயசு. ஆனா அந்த பொண்ணால அந்த அம்மாவை கூட வச்சு பார்க்க முடியாது. அந்த அம்மா மட்டும் அந்த ஸ்கூல்ல தோட்ட வேலை செஞ்சு அவங்களே சமைச்சு அவங்களே ஏன்னா ரீசெண்டா ஒரு 40 நாள் தான் ஆகுது அவங்க அப்பா தவறி. அப்ப அவங்களோட அம்மா மனநிலை எப்படி இருக்கும்? பையனும் கிடையாது, கணவரும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. பெண்ணு வந்து இருக்காங்க, ஆனா பெண்ணால பார்க்க முடியல. ஏன்னா இவங்க வந்து மாமியாரு மாமனாரு அந்த சூழல்ல இருக்காங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு எவ்வளவு மனவலி இருக்கும்? தன்னுடைய வயதான தாயே தான்ட்டு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க முடியும். சாப்பாடுதான் அவங்களுக்கு தேவை. அந்த சாப்பாடு கொடுக்க முடியலன்றது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அதே மாதிரி அந்த தாய்க்கு எவ்வளவு வலி இருக்கும். நான் 2 பிள்ளைகளை பெற்றேன், 2 பிள்ளைங்கள ஒண்ணு என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்னொன்னு இருக்கு, அது கூட எனக்கு ஒரு நேரம்
கஞ்சி ஊத்த முடியல. அதே மாதிரி அப்பாவும் இந்த நேரத்துல கூட இல்ல. ரொம்ப நாள் ஆனா கூட பரவாயில்ல. 30 நாள் வருஷம் பூரா எத்தனை வருஷமோ குடும்பம் நடத்தியிருப்பாங்க. ஒரு 30 நாள் வந்து கூட 30 நாள் தான் இறந்து ஆகுது. ஆனா பொண்ணு கூட இருக்க முடியல. அப்ப அவங்களோட மனவேதனை எவ்வளவு அதிகமா இருக்கும். இந்த சூழல் தான் நடக்குது. அப்ப அந்த பெண்களால வந்து நம்மளால ஃப்ரீடமா ஒரு சில இடத்துல இருக்கலாமா இருக்கும். ஆனா 90% வந்து உள்ள வந்து காயங்களோடையும், வலிகளோடையும், ஒரு ஏமாளியாவும், கோமாளியாவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுமிதா மேம். அடுத்து மில்டன் ராஜசேகர் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் வணக்கம். சின்ன ஒரு என்ன சொல்றது, மாமியார் பட்சிய மருமகனாக இருக்கும் வீரசேகரன் ஐயாவும் அதே போல பாக்யவான், நம்முடைய எங்கேயும் எப்போதும் சந்தோஷத்தை காணுகின்ற ஜெகநாதன் ஐயாவும் பாக்யவான். இவங்கெல்லாம் ரோல் மாடலா நினைக்கிறேன் நான். இது மாதிரி வாழ்க்கையை நமக்கு அமையலையே நினைக்கிறேன். நம்ம ஈழ ஸ்டாரையும் சேர்த்துக்கலாம் இது லிஸ்ட்ல. அவர் வந்து சொல்றதுல வந்து தத்துவமாவே தோணுது எனக்கு. ஒரு சின்ன கவிதை தான், கவிதை மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அரவிந்தன் படிக்கிறான் PhD, ஸ்ரீரங்கம் அரவிந்தன் படிக்கிறான் PhD. ஆனால் இன்று ஆண்களுக்கு தந்தீர் நீர் PhD. ஆம், நேற்று நான் PhD, இன்று நான் வெங்காய பச்சடி. இன்று நான் வெங்காய பச்சடி ஆகிவிட்டேன். பேச்சு கோமதி அம்மாவுக்கு ஒரு பாராட்டு கவிதை. இன்னைக்கு சிவகமணி அம்மா கவிதை வரும்னு நினைக்கிறேன். நான் அடியன ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கேன். பேச்சே கவிதையாய் மூச்சே இசையாய், பேச்சே கவிதையாய் மூச்சே இசையாய், தந்தீர் வெகுமதி அமுத மொழியே உன் பெயர் கோமதி, தொட்டீர் விண்மதி பெறுவோம் நன்மதி, இனியேனும் நன்மதி. நன்றி, வணக்கம். சூப்பர் சார். ஐயா ஐயா எங்கேயோ போயிட்டீங்க நீங்க. ஐயா நீங்க பையா இல்ல பெரிய ஐயா நீ எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததுயா. திருச்சி கத்து கொடுத்ததுதான். திருச்சி கரூர் தான் எங்களுக்கு இது. கரூர் ஈரோடு திருச்சி போங்கிற மாதிரி. வாங்க வாங்க திருச்சி வாங்க. சார் மில்டன் சாரோட வாய்ஸ கேட்டீங்களா? எப்படி ஒரு எனர்ஜி இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு எனர்ஜி, ஒரு கவிதை சார். என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். எங்க வீட்டு கதையை சொன்னாங்க. எங்க வீட்டு கதையை அப்படியே சொல்லிட்டாங்களே. இல்ல இந்த வீக் இத்தனை நாளா இந்த வாய்ஸ் இவ்வளவு வாய்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே. எல்லாரும் என்னோட சேர்ந்து பேசி எல்லாரும் இன்னைக்கு கலக்குறாங்க. மில்டன் சார் எல்லாம் கவிதை எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாம் சிவகணி அம்மா, அப்புறம் இங்க இருக்கிற அருண் எல்லாம் கத்து கொடுத்ததுதான். ரமேஷ் சார் எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இந்த இன்பத்துக்கு கோடி கோடி இணை இல்லையா? இந்த ஒரு நம்ம இந்த நொடியில அனுபவிக்கிற இந்த இன்பத்துக்கு ஆண்டவன் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த இன்பம் இது. மில்டன் சார் ரொம்ப ஹம்பிளா சொல்லிக்கிறீங்க. உங்களோட இதுதான் நாங்க அவங்களோட பேச்சுல நிறைய பாக்குறோம் இல்லைங்களா சார்? நாலடியார் மாதிரி 4 வரியில நச்சுன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட். நன்றி நன்றி. பூனையா இருப்பாங்க, இன்னைக்கு புலி ஆயிட்டாங்க. இல்லமா, 4 அடியார்ல நிறைய அடி வாங்கியாச்சு. ஜெய்ப்பூர்ல கூட அடி வாங்கின மாதிரி தெரியலையே. அவார்டு வாங்கின மாதிரி இருக்கு. அங்க அடி வாங்கிட்டு வந்து நம்மள இங்க அடிக்கிறாரு இப்ப. அதுதான். நன்றி நன்றி. அடுத்து இன்கால் மெசேஜ் போறோம் சார். நான் ஃபீட்பேக் கொடுத்துறேன். எஸ் மேம், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் மேம். ரொம்ப செஷன் எக்ஸலண்டா இருந்தது. ஒரு லைவ்லியா கொண்டு போனீங்க. அதனால தான் இவ்வளோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் இவ்வளோ எனர்ஜெட்டிக் விஷயங்கள்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லலாம். மில்டன் சார் வேற கவிதைன்னு சொல்லிட்டாரு, அதனால கவிதையிலேயே கொளுத்திடலாம் அப்படின்னு தோணுது. ஏமாளி கோமாளி. யார் ஏமாளி, எப்படி, எங்கே, எதற்காக, அதுதான் நிதர்சனம். பெண்மையின் மாற்றம் பேணிடும் உலகை, பெண்மையின் மாற்றம் பேணிடும் உலகை, திண்ணமாய் நினைத்தே திறனையும் உயர்த்து, திண்ணமாய் நினைத்தே திறனையும் உயர்த்து. ஆண்மையின் மாற்றம் அனைத்தையும் ஏற்கும், ஆண்மையின் மாற்றம் அனைத்தையும் ஏற்கும். வண்ணமாய் மாற்றி வளத்தினை சேர்க்கும், வண்ணமாய் மாற்றி வளத்தினை சேர்க்கும். கேள்விகள் கேட்க கிடைக்கும் ஏராளம், கேள்விகள் கேட்க கிடைக்கும் ஏராளம். ஆள்வதை எண்ணிட அவரவர் சுயமே, ஆள்வதை எண்ணிட அவரவர் சுயமே. கோள்களாய் சுழன்றே குலத்தினை உயர்த்திட நாள்களும் கடக்கும் நல் விருட்சமாய் மலரும். கோள்களாய் சுழன்றே குலத்தினை உயர்த்திட நாள்களும் கடக்கும் நல் விருட்சமாய் மலரும். பரிசமம் உணர பற்றையும் கடப்பாய், பரிசமம் உணர பற்றையும் கடப்பாய். விரிசலும் நீங்கி விண்ணிலும் நிலைப்பாய்,
விரிசலும் நீங்கி விண்ணிலும் நிலைப்பாய். பரிசலாய் ஏற்றே பயணத்தை நகர்த்த, பரிசலாய் ஏற்றே பயணத்தை நகர்த்த, தரிசு நிலமும் தன் நிறைவை மாற்றும், தரிசு நிலமும் தன் நிறைவை மாற்றும். வரிசையாய் வலசைகள் வனத்தில் பறக்கும், வரிசையாய் வலசைகள் வனத்தில் பறக்கும். பரிசே வாழ்க்கை பழகியே ரசிப்பாய், பரிசே வாழ்க்கை பழகியே ரசிப்பாய். உரிமையும் நிலைக்க, உரிமையும் நிலைக்க உன்னையும் கண்டே, உரிமையும் நிலைக்க உன்னையும் கண்டே. துரிதமாய் செயல்பட துணிச்சலும் வருமே, துரிதமாய் செயல்பட துணிச்சலும் வருமே. எரித்திடு பழைமை, எரித்திடு பழைமை, ஏற்றிடு புதுமை, ஏற்றிடு புதுமை. மேடம் சொன்ன செய்திகள்ல நாம என்ன கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா, இந்த பழைய நான் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறோமா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்படிங்கிறத நான் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் யாரும் வகுத்து வச்சதுன்ட்டு எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாற்றத்தை வந்து நம்ம தான் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால வி ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஸோ வி ஷுட் சேஞ்ச் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நிதர்சனமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கையை பார்த்து வரக்கூடிய ஜெனரேஷன் இப்படிதான்ப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போகும். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சார் தேங்க்யூ. இந்த தெய்வம் அதாவது கதை எழுதும்போது எழுதிட்டு கிழிச்சு கசக்கி தூக்கி போடுவாங்க பாருங்க. இது மாதிரி இந்த தெய்வம் பேசிட்டு கசக்கி கவிதையை தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி இல்லாம வீடியோ ஆக்கி இதெல்லாம் பதிவு பண்ணலன்னா இது வந்து இப்போ புண்ணிய செயல் இல்லை, பாபச்செயலாக மாறிடும். அதனால புண்ணிய செயல் பண்ணுங்க, யூடியூப்ல ஏத்துங்க, ஏத்திட்டு ஷேர் பண்ணுங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தன் ஒரு யூடியூப்ல ஒரு தடவை பார்த்தான்னா இந்த பாரு 100 ரூபா சம்பாதிக்கும் அப்படின்னு ஒரு நாள் 100 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கும். அவன் பணத்தை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கான். எவ்வளவு பேருக்கு இந்த தாட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத உணர்றவன் மட்டும்தான் இந்த விஷயத்த மற்றவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு புக்காக்கி கொண்டு போய் வித்தாலாம் வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு இடத்துலையும் வைரலாக ஆக வேண்டிய ரீலா மாறாத வரைக்கும் நானே ஒரு மணி நேரம் பேசினா கூட அதை எடுத்து 1.5 நிமிஷத்துக்கு எடுத்து அந்த தாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு இந்த கவிதையெல்லாம் கேஷுவலாக ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கேஷுவலுங்கிறதே கிடையாது. அப்படின்னா ஒரு வார்த்தைகளும் செதுக்கி கொண்டு வந்து இறக்குறீங்க. அதை ரெக்கார்டிங் ஆகி தெய்வமே எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம், நீங்களும் உறுதியாக இருங்க. ஏன்னா கிரியேட்டர் ஹேஸ் டு பிளான் ஃபார் இட். எல்லாரும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்தவன் ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சிருவான். நன்றி தெய்வமே. கசக்கி போடாதீங்க, உங்கள் கவிதையை காப்பாற்றுக்கீங்க, எல்லாரையும் காப்பாற்றுக்க தெய்வமே. நன்றி. இன்கால் மெசேஜ் போகிறோம். கண்ணன் ராஜன் சார், வண்டர்ஃபுல், ட்ரூலி வண்டர்ஃபுல். தீஸ் ஆர் 100% ரியல் டைம் எமோஷன்ஸு, அருமை. மேஜர் நாராயணன் சார், இன்டென்சிவ் டிபிக்ஷன் ஆஃப் எ உமன்ஸ் ஜேர்னி, பவர்ஃபுல் நரேஷன் பை கோமதி மேம். சண்முக வீரமணி சார், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் ஏமாலி டு கோமாளி வித் நைஸ் ஃபேமிலி, சன், மதர், ரியல் லைஃப் எமோஷன் அண்ட் சாங்ஸு. தேங்க்யூ, வாழ்க வளமுடன். நாகவல்லி மேம், அருமை சூப்பர், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் மேம் போட்டிருக்காங்க. கல்யாணத்தோட அடையாளம் தாலி வந்து பல வகைகள் ஒவ்வொரு சமூகத்திலையும். அன்னி பெசன்டோடைய வளர்ப்பு மகன் ஜே கிருஷ்ணமூர்த்தி, அரேஞ்சு ரிலிஜியன் இஸ் இர்ரிலிஜியன். இங்கே எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. சமூக விலங்கா இருந்த மனிதன் சமூக கட்டமைப்பு, இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு இறுதின்னு நம்பிக்கிட்டு இருக்க சில மனிதர்களுக்காக இந்த வரிகளை பதிவிட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டான ஒரு கட்டமைப்பு கிடையாது. அதை உறுதியாக நம்புறது நம்மளுடைய அறியாமை தான். ஆக இந்த செஷனோட ஒரு அவுட்லைனை நாம தான் வந்து எது பெட்டராக இருக்கணும், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றதான் நான் இன்னைக்கு மெசேஜாக எடுத்துக்கிட்டேன். நன்றி மேம், உங்களுடைய ஏற்புரையை தரலாம். மேடம், ஜென்சேகர்னு ஒருத்தர் சார் இருக்காரு சார். பேசியாச்சு. மில்டன் சார். ஓகே. கோமதி மேம். சார் ஒருத்தவங்க ஜென் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வெயிட் பண்ணேங்க சார். மில்டன் ராஜசேகர் சார். ஓகேங்க சார். அனைவருக்கும் திரும்பவும் வணக்கம்.
இப்போ நமக்கு டாஸ்கா இருக்கிறதே நம்ம பேச போகும்போது அருணகிரி சாரை விட கொஞ்சம் ஈக்குவலாவா இல்லை பேசணும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய டாஸ்கா இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒன்றுத்துக்கும் அழகாக தொகுத்து சொல்லிகிட்டே வராங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது அந்த ப்ரோக்ராமு. அடுத்து ரமேஷ் சாருக்கு பிடிச்ச மாதிரி பாடணுங்கிறது தான் எனக்கு இப்போல்லாம் தாட்டே. இந்த பாட்டு பாடினா ரமேஷ் சாருக்கு பிடிக்குமா, கரெக்டாக சொல்லிடுவாங்க. வஞ்சிக்கோட்டை வாலிபன் அது மாதிரிலாம். அதே மாதிரி வீரா சார் சொன்னாங்க ஆட்டிடியூடுக்காக நான் வந்து சார் நானும் கோமாளி தாங்க சார். ஆனால் நான் ஆட்டிடியூடு வேணுங்கிறதுக்காக கோமாளியில் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ. இப்போ எங்கள் சார் வந்து ஒரு வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாங்க அதோட குட்டி காக்காவும் பக்கத்தில் பறக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஹெச்எம்மும் அந்த மாதிரி எதாவது சொன்னாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது. முத்துலட்சுமி வந்து ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹீலர் சார் வந்து இந்த ஒய்ஃபு அம்மா அவங்களெல்லாம் ஈக்குவலாக நடத்தணும். இப்போது இந்த நான் பேசுனது எல்லாமே இது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதும் இல்லை, நடக்காமல் இருக்குங்கிறது இல்லை. நம்ம ரெயின்ஃபாலோட நியூஸில் கேட்டோம்னா 62 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். நம்ம இடத்துல மழையே இருக்காது. என்ன 22னா நம்ம அந்த இடத்த அந்த மாவட்டம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், அதை தான் அவங்க ஆவரேஜ். அதே மாதிரி இன்னைக்கு நான் பேசுனது எல்லா இடத்துலையும் வந்து குறைச்சலாக தான் இருக்குங்கிற மாதிரி சார் ஒருத்தவங்க சொன்னாங்க. குறைச்சலா இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ரித்தனியாலாம் இப்போ இறந்துட்டு தானே இருக்காங்க. நிறைய இடத்துல இல்லாமலும் இருக்கு. நல்ல பெட்டரா எல்லாரும் ஒருத்தர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக போயிட்டு இருக்காங்க, ஈக்குவலாக நடத்துறாங்க. நிறைய இடத்துல வந்து நிறைய இடத்துல நடக்கிறதுனால தான் டைவர்ஸே இப்போ வருது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிட்டு வர 2 மாசம் கழிச்சு அவன் டைவர்ஸ் பண்றான். அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. மஞ்சுளா மேம் வந்து டைவர்ஸை செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமா இப்போ எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த டைவர்ஸுக்கெல்லாம் வந்து சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலோ இல்லாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நான் சொல்லுவேன். அது மாதிரி இந்த சுனிதா மேம்னு நினைக்கிறேன் பெண் வளர்ப்பு, அதுக்கு எங்க மகரிஷி ஐயா நல்லா சொல்லுவாங்க. உங்க பசங்களுக்கெல்லாம் நீங்க சொத்து சேர்த்து வைக்காதீங்க, நல்ல மனுஷனா வளருங்க, நல்லா படிக்க வைங்க, நல்ல ஒரு நிலைப்பாடான வாழ்க்கை திரும்பி உங்க வாழ்க்கைக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதிகமா நம்ம அதுக்கப்புறமும் பாசத்தை கொட்டிக்கிட்டு அது வந்து நமக்கு மன கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால சுனிதா மேம் கொஞ்சம் பெண்ணை விட்டு விலகி நீங்க உங்களை சூப்பரா பாருங்க. சரிங்களா? மில்டன் சார் வந்து சொன்னாங்க புது கவிதை. மில்டன் சாரோட பேச்சு இன்னைக்கு மிரள வைக்குது. சரி சூப்பரா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட சார் எல்லாரையும் நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. நான் வந்து நல்ல மாமியா இருக்குங்க சார். அவ என்னோட ஃப்ரெண்டு, நானும் மருமகளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வண்டியில போவோம், ஒன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடுவோம். அதனால நிறைய பேர் உங்களுக்கு தெரியாத பெஸ்ட் மாமியார் பெஸ்ட் மாமனார்லாம் இருக்காங்க சார். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிவகனி மேமோட கவிதை வந்து வேற லெவல்ல இருக்கு. அம்மா அந்த கவிதையை அனுப்புங்க, நான் ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறேன் அப்படியே. அந்த மாதிரி நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து இப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா காலேஜ் மேட்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கடையில உட்காந்து பேச இந்த மாதிரி இது பின்னோட்டமாவே தெரியல. ஒரு நல்ல ஹெல்த்தி டிஸ்கஷன். எப்பயோ காலேஜ் முடிச்ச ஒரு பேட்ச் இன்னைக்கு உட்காந்து பேசின மாதிரி நான் ஒரு இதை பார்த்தேன். நான் வந்து இதுல பேசுனேன்னா இந்த மாதிரி நான் கூட கிடையாது. நான் வந்து பேச்சுக்காக ஒரு விளையாட்டுக்காக இதெல்லாம் பேசுறேன். நானும் என் பையனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. மேரேஜுக்கு முன்னாடி 2 பேரும் கோயிலுக்கு போய் லட்சதீபம் பார்க்க போனா ஒரு பொண்ணு போச்சுன்னா 2 பேரும் மார்க் போடுவோம். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு மை ஹார்ட் என் பையன். மருமகளும் அப்படிதான், எல்லாத்துலேயும் அவளும் நானும் ஷேர் பண்ணிப்போம். ஜஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மனசை பாதிக்கிறதுனால அதை நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. வந்து உண்மையிலே இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நிறைய வயசானவங்க நம்ம பொண்ணுக்கு போய் நான் கிரகப்பிரவேசம் எல்லாம் கூட பண்ணிட்டு வந்தேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லைங்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நம்ம காலில் நிக்கிறதுக்கு நம்மளோட வருமானத்துல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே பிள்ளைங்களுக்கு செய்யாம நமக்கு அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்கள மகளா பார்க்கலாம். நம்ம பையன் இப்ப என் பையனே துபாயில இருக்கானா, சுஜாதா தான் என்னோட பொண்ணு. எதா இருந்தாலும் அவ வந்து செஞ்சிருவா. அந்த மாதிரி ஒரு 10 பொண்ணு இருக்கு, நமக்கு 10 பையன் இருக்கு. சுத்திலும் இருக்கவங்கள நம்ம பையன் பொண்ணா நினைச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம காலிலேயே நம்ம நின்னுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியா ஒரு நாளையும் நிமிஷமா அப்படியே சந்தோஷமா போயிட்டு இருக்கணும். எனக்கு இந்த பின்னோட்டம் வந்து இன்னும் ஒரு மாசம் அப்படியே ரீசார்ஜ் பண்ணி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ட்ரிச்சி வெயிட்டிங். அதனால ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அருணகிரி சார் ஒரு நிமிஷம் பேசுறேன். அதான் கோமதி மேடம், நான் தான் அது சொன்னது. அதாவது நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க ஒரு நல்ல மாமியார் இருக்கீங்க. அது மாதிரி நிறைய நல்ல ஃபேமிலியில நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நான் என்னோட சுற்றில இருக்கிறத நான் நினைச்சு சொன்னேன். அது பர்சன்டேஜஸ்ல வேணா கரெக்டா சொல்ல முடியாத இருக்கலாம். கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்க சொன்ன ரித்தன்யா கேஸ் அது மாதிரி இல்லாம வருது, நிறைய வருது. பட் நிச்சயமா அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குன்றது எனக்கு என்னமோ சரியானதா தான் படுது. பட் பார்க்கலாங்க. நன்றி.
நன்றி நன்றி ஜெயநாத் சார். சிறப்பான பின்னூட்டம் கொடுத்த கோமதி மேம்க்கு நன்றி தெரிவித்து ஜனரஞ்சகமா இனிமையா இந்த நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.